சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கோலி படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகி 4வது நாள் ஆகிறது. படத்துக்கு எவ்வளவுதான் நெகட்டிவான விமர்சனங்களை கொண்டு தள்ளப்பட்டாலும் படத்துடைய வசூல் ரீதியான சில விஷயங்கள் ஒரு விஷயத்திலும் குறைபாடு வைக்கவில்லை. வசூலாக போய் கொண்டிருக்கிறது. இந்த படத்துக்கு அப்புறம் இந்த கோலி படத்தை யாரு லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தை எடுத்தாரா, கதையை திருடிட்டாரா, கதையை திருடி எடுக்கிறாரா அப்படின்ற ஒரு கெட்ட பேருக்கும் தள்ளப்படுகிறார் லோகேஷ் கனகராஜ். அது மட்டுமல்ல, பாலிவுட் நடிகர் அமீர்கானுக்கு 20 கோடி சம்பளம் கொடுக்கப்பட்டதான ஒரு நியூஸ் வருகிறது. அது அமீர்கான் வழியாக அந்த சம்பளம் நான் வாங்கவில்லை, நம்முடைய ரஜினி சார்காக வேண்டிதான் நான் இந்த படத்தை நடிச்சு கொடுத்திருக்கேன்னு அவருடைய வாக்குமூலம் வருது. இது எந்த அளவுக்கு உண்மை பொய்ன்னு தெரியல. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் அசிங்கப்படுத்துறீங்க. அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட்ல நமக்கு இந்த கூலி படம் இப்போ நெகட்டிவான பல விமர்சனங்கள் போய் கொண்டிருக்கு. நெகட்டிவான பல விமர்சனங்களை தள்ளப்பட்டு வருகிறது. டைரக்டரை கழுவி ஊத்துறாங்க. ரஜினியா இந்த கதையை தேர்ந்தெடுத்தாரு, அவருக்கு 50 வருடங்களுக்கு இந்த படம் ஒரு தேவையா, இப்படிப்பட்ட ஒரு படம் நடிக்க வேண்டிய தேவையா, ஒரு யதார்த்தமான மக்கள் கருத்துக்கு ஒரு சிந்தனைக்குள்ள ஒரு படமாக அவன் நடிக்கவில்லை. ஒரு பெரிய நடிகரா இருக்கிறாரு. 200 கோடி கிட்டத்தட்ட 200 கோடி கிட்ட சம்பளம் வாங்கிதான் இந்த படம் நடிச்சிருக்காரு. அப்ப பணத்துக்காகவே ரஜினி மீண்டும் நடிக்கிறாரா அப்படின்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் நிறைய வைக்கிறாங்க. அதுல ஒவ்வொருத்தருக்கு சம்பளங்களும் நிறைய சொல்றாங்க. 200 கோடி, 10 கோடி, 15 கோடி அப்படின்ற ஒவ்வொருத்தருக்கு சம்பளங்கள் எல்லாம் நிறைய சொல்றாங்க. இப்பேற்பட்ட இடத்துல இந்த படம் இப்போ வசூல் ரீதியாக பயங்கரமான ஒரு வசூல்ல போய்கிட்டு இருக்கு. ஆனா நெகட்டிவான விமர்சனங்களை ஒருபாடு தள்ளப்பட்டு வருகிறது. நிறைய பேசிக்கிறாங்க. நெகட்டிவ். லோகேஷ் கனகராஜுக்கு என்ன படம் எடுக்க தெரியுது, படமே அவர் எடுக்க தெரியுமா அப்படின்ற நிறைய விஷயங்கள் அவரை தள்ளப்படும் போது நமக்கு கேட்கும் போது நிச்சயமாக மனசு வலிக்குது. ஆனா படம் இந்த அளவுக்கு ஒரு இதா இருக்கும் போது, இந்த அளவுக்கு வசூல் ரீதியாக போகும்போதும் நமக்கு அதை புரிஞ்சு கொள்ள முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. வசூல் ரீதியா போகட்டும், ஏன்னா யாருக்கும் களங்கம் இல்லாமல் நஷ்டம் இல்லாமல் போகணும். அதுதான் ஒரு சினிமாவோட வேடிக்கையாக இருக்கிறது. ஆனா இந்த படத்தை, இந்த கதையை ரஜினிகாந்த் எப்படி தேர்ந்தெடுத்தாரு, இந்த கதையில அவர் எப்படி இன்வால்வ் ஆனார், ஏதோ ஒரு மாஸ் பண்ணணும், ஒரு ஃபைட்டா இருக்கணும், படம் ஃபுல்லா ஒரு வெட்டுக்குத்தா இருக்கணும், அப்படிப்பட்ட ஒரு படம், நான் சிவப்பு மனிதன், அப்படிப்பட்ட சில படங்களை நினைச்சு இந்த படங்களை தேர்ந்தெடுத்தாரா அப்படின்னு நம்மளால சொல்ல முடியல. இது மட்டும் ஒரு பக்கம் இருக்கி, ஆனா படத்துடைய வசூல் எந்த ரீதியிலையும் எந்த வித்தியாசத்திலையும் குறைபாடு வைக்கல. வசூல் ரொம்பவே போயிட்டு இருக்கு. இப்படி போனா இந்த வசூல் நிச்சயமாக ஒரு 700-800 கோடி கிட்ட வசூல் ஆக வேண்டிய சூழலில் கூலி படம், இந்த படத்தை நமக்கு நிறைய சோசியல் மீடியால தொடர்ந்து பார்த்தாலே தெரியுது. படத்தை எல்லாருமே ஒரு மாதிரி விமர்சனத்துல நெகட்டிவான விமர்சனங்களை தான் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் நமக்கு கிளியரா தெரியுது. ஆனா இந்த படத்துடைய முடிவு என்ன ஆக போறோம் தெரியல. ஆனா வசூல் மட்டும் பிச்சுட்டு போய்கிட்டு இருக்குங்க. அந்த மக்கள் மனதுல கொஞ்சம் ரீச் ஆயிட்டு தான் நினைக்கிறேன். ஆனா லோகி இந்த படம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்கும். இந்த படத்துடைய சில விஷயங்களை அவர் புரிஞ்சு கொள்ளணும். இதுல இருந்து அவரு இன்னிங்களை விழுந்துராம அவர் பார்த்து கொள்ளணும். அமீர்கானுக்கு 20 கோடி, அதாவது லாஸ்ட்ல அவர் வர சீனுக்கும் கதைக்கும் கொஞ்சமே ஒட்டாத ஒரு சீனாகத்தான் இருக்கிறது. லாஸ்ட்ல அவரோட கிளைமாக்ஸ்ல வராது, வந்துட்டு போறாரு. அந்த சீனுக்கு 20 கோடி சம்பளம் வாங்கினானி நம்முடைய தமிழ் ப்ரொடியூசர் தரப்பு சொல்றாங்க. ஆனா அமீர்கான் அதை மறுத்திருக்கிறாரு. அந்த சம்பளம் நான் வாங்கல, ரஜினி சூப்பர் ஸ்டாருக்கு வேண்டிதான் அந்த கதையை 50 சீனுக்கும் நடிச்சு கொடுத்தேன், நான் எந்த விதமான பணம் வாங்கலன்னு அவருடைய தரப்பு சொல்லப்படுகிறது. இது எந்த அளவுக்கு உண்மை என்பதும் நமக்கு போக தெரிஞ்சிடும். இப்படி ஒரு தரப்பு போய்கொண்டிருக்கு. மீடியாக்கள் இப்படி எல்லாம் சில விஷயங்களை சொல்லிக்கிறாங்க. ஆனா இது உண்மையை பொய்யான்னு நம்மளால சொல்ல முடியல. இது அவரவர்கள் தான் தெரியும், வாங்கினாங்களா இல்லையா, அல்லது ரஜினிகாந்த் 200 கோடி சம்பளம் வாங்கினாங்களா, நாகார்ஜுனுக்கு 15 கோடி கிடைச்சதா, 10 கோடி, 5 கோடி, இப்படி என்று ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோடி கணக்குல இந்த படத்துல சம்பளம் இருக்கு. ஆனா இந்த படம் அத்தனை சாதனைகளை முறியடித்து போயிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட இன்னைக்கு 4வது நாள்ல ஒரு 300 கோடி தாண்டி இருக்கும் வசூல். ஒரு 10 நாள் ஆகும்போது நிச்சயமாக ஒரு 600-700 கோடி வாரதுக்குள்ள வாய்ப்புகள் கூலி படத்துக்கு இறக்கி இத்தனை நெகட்டிவான விமர்சனங்களை தள்ளி இந்த படம் அதிகமான ஒரு வசூல் ரீதி வந்து கொண்டிருக்கு. அதான் நமக்கு ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயமா இருக்கு. ஓகே, இந்த படத்தை பத்தி நீங்க என்ன சொல்றோமோ எது சொல்றோமோ நம்ம கமெண்ட்ல நீங்க இந்த படத்தை பத்தி விமர்சனம் சொல்லலாம். ஓகே, மீண்டும் சந்திப்போம். வணக்கம். ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் அசிங்கப்படுத்துறீங்க.